வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்று நாம் பார்க்க போறது முதுமை தோற்றமா. சிலர் சின்ன வயசுலயே முதுமையா தோற்றம் இருக்கும். ஒரு சிலர் வயதானாலும் இளமையா இருப்பாங்க. இதுக்கு தான் இன்னைக்கு பயிற்சி. இப்போ முதுமை தோற்றமா ஒரு கேள்வி கேட்டேன்ல, அத தடுக்கணும். ஈஸி. அத தடுத்து இளமை காக்கணும். முதுமையை தடுத்து இளமை காத்திட 2 நிமிடம் தினமும் ஒதுக்குனா போதும். எப்போ வேணாலும் செய்யலாம். எந்த நேரம் வேணாலும் செய்யலாம். காலை செய்யலாம், மாலை செய்யலாம், மதியம் செய்யலாம், டிராவலில் செய்யலாம். நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ 2 நிமிடம் மட்டும் ஒதுக்குனா போதும். இந்த இளமை ஈஸியாக காத்துடலாம். முதுமையான முகத்தை இளமைக்கு கொண்டு வந்துடலாம். இளமையான முகத்தை பராமரிக்கலாம். முதுமைக்கு வராமல் பராமரிக்கலாம். சிறப்பு தானே? யாருக்காக நேரத்தை ஒதுக்குறோம்? நமக்காக ஒரு 2 நிமிடம் ஒதுக்க முடியாதா? இப்போ பொதுவாகவே மரணம் உறுதியானது தானே, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடைசி காலத்தில், இந்த கடைசி மூச்சு நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கணும்னா நோய் நொடி இல்லாமல் வாழணும். இப்போ நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறன்னு அர்த்தம் தானே. இதுதாங்க 2 நிமிஷம் ஒதுக்க சொல்கிறோம். இப்போது நம்ம உடலில் உயிர் ஓட்டம் ஓடுது. உயிர் ஓட்டம் இருக்கிறதுனால இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன். இந்த உயிர் ஓட்டம் இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேச முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் உயிர் ஓட்டம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஓட்டம் எங்கே வெளியேறுது அப்படின்னா, உயிர் ஓட்டம் அதிகமாக வெளியேற இடம் கையில் தானா, வலது கையில் தானா. எல்லாத்துக்கும் வலது கை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு பொருள் வாங்கினாலும் எடுத்தாலும் சரி, பேசினாலும் சரி, தானாக அசைறது இந்த வலது கை தான். அதில் தான் உயிரோட்டம் அதிகமாக போதும் வெளியில். அப்போ அந்த உயிரோட்டம் அதிகமாக போகிற உயிரோட்டத்தை கொஞ்சம் தடுக்கணும். உயிரோட்டம் தான் உயிரே, ஆற்றல். இந்த உடலுடைய உயிரோட்டம் தான் இன்னைக்கு இந்த எதிர்ப்பு சக்தியே. முகம் பார்வையாக இருக்கணும்னா இந்த உயிரோட்டம் தான். இந்த முகம் சோர்வாக இருக்கணும்னா உயிரோட்டம் இல்லைன்னு அர்த்தம். உடலோட சக்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறது, இந்த வலது கையில் உயிரோட்டம் போதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதை நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியும். கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்த முடியும் இந்த வலது கையில். அப்போ அதை கட்டுப்படுத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடம் இருக்கணும்ல, வர்ம புள்ளி இருக்கணும்ல, அந்த வர்ம புள்ளி தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்களா. கை எடுத்துட்டேன், வலது கையினுடைய இந்த முழங்கை மடிப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கடுத்து இந்த ஒரு மணிக்கட்டு இருக்குது. இந்த மணிக்கட்டு முன்பக்கம், இந்த மணிக்கட்டுக்கும் இந்த முழங்கை மடிப்புக்கும் நேர் கோடு போடுற மாதிரி போட்டுட்டுனா இந்த முழங்கை பள்ளம், இது முழங்கை மொழி பொறுத்து வரணும்னு பேருங்க. இதுக்கும் இந்த முழங்கை மொழி பொறுத்து வர்மத்திலிருந்து இந்த மணிக்கட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய புள்ளி, இது பெருவரில் வச்சுட்டு பாருங்க, இதுதாங்க அந்த புள்ளி. இந்த புள்ளிக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க என்னன்னா, முன் முழங்கை நடுக்கு வர்மம். வேற பின் முழங்கை நடுக்கு வர்மம்னா இருக்கு, பின்பக்கம் இருக்கு, அகப்பக்கம் இருக்கு, புறப்பக்கம் இருக்கு. நாம பார்க்கறது ஒரே வர்மம் தான், முன் முழங்கை நடுக்கு வர்மம். இந்த இடத்த பெருவரில் வச்சுட்டுனா 2 நிமிஷங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பாருங்க, 1 2 3 அழுத்தம் பாருங்க, பெருவரில் வச்சு அழுத்துருங்க. மற்ற 4 விரல் சப்போர்ட் பண்ணிடணும். வலது கையில் மட்டும்தான் செய்யணும், இடது கையில் கிடையாது. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 160 முறை நம்ம மெதுவாக கவுண்ட் பண்ணோம்னா 2 நிமிடம் முடிஞ்சிடும். நமக்காக தானே செய்ய போகிறோம். விட்டு 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 அழுத்தணும். அதை விட்டு விட்டு அழுத்திட்டு லேசாக மேலேருந்து கீழே ஒரு 9 முறை தடை விடணும். ஒரே ஒரு பயிற்சிங்க. உடலில் உள்ள, அதன் பேர் உயிராற்றல் பேருங்களா, அது மின்னோட்டம்னு சொல்கிறாங்க, காந்த ஆற்றல்னு சொல்கிறாங்க. அந்த ஆற்றல் வெளியேறது தடுக்குது. அப்போ அந்த ஆற்றல் உள்ளவே இருக்கும்போது இளமை பராமரிக்குது. அதாங்க இதுதாங்க அது. அப்போது இதனால நம்ம அந்த இளமையை தள்ளி போடலாம் தானே, சரி, இளமையை பராமரிக்கலாம் தானே. அப்போ முதுமை இருக்காது தானே. அப்போ முதுமை இருக்குன்னா இளமைக்கு வந்துடும்.
இளமை இருக்குன்னா பராமரிச்சிடலாம். பொதுவாகவே 40 வயசுக்கு மேலே அவசியமாக செஞ்சாகணுங்க. யாரெல்லாம் 40 வயசு வருதோ அவங்க கண்டிப்பாக செஞ்சாகணும். இதோட ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஒன்று தரேன் பாருங்க. இளமையாக இருக்கிறதுக்கு இது ஒன்று. எப்போ நேரம் கிடைக்கும் போதோ இந்த பார்க்குக்கு போயிட்டு வர்றது, சுற்றுலா போயிட்டு வர்றது, இதெல்லாம் தவிர்க்கக்கூடாதுங்க, பயன்படுத்தணும். நேரம் கிடைக்கும்போது வேலை 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 சொல்கிறவங்க பாருங்கள், ஒரு காலத்தில் முதுமையாக இருப்பாங்க முகம். அவங்க நேரம் ஒதுக்கவே மாட்டாங்க. யாருக்காக? தான் உடலுக்காக ஒதுக்க மாட்டாங்க. ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தணும். அது நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இப்போது 60 வயசுக்கு மேலே, 50 to 60 வயசுக்கு மேலே இந்த காலகட்டத்தில் இதயம், கல்லீரல் இரண்டுமே வேலை செய்கிறது கொஞ்சம் குறைதான். இது எல்லாருக்கும் தெரியும். யார் சொல்கிறாங்க? மருத்துவ உலகம் சொல்லுது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் குறைச்சிக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருப்போம். இந்த 40 வயசுக்கு மேற்பட்டு அதே அளவு எதிர்பார்க்கக்கூடாது, குறைச்சிக்கணும். நமக்கு நாமே குறைச்சிடணும். இளமையாக இருக்கிறது நான் பேசிகிட்டு இருக்கேன், முதுமையை இளமையாக்குவது பேசிகிட்டு இருக்கேன். எப்போ நேரம் கிடைக்குதோ தினமும் ஒரு நாள் சமைக்க உணவு சாப்பிட்டு பாருங்களா. சமைக்க உணவு என்னது? மரத்தில் விளைஞ்ச பொருள், பழ வகைகள், மரத்தில் விளைஞ்ச பொருள், காய்கறிகள், கனிகள், இதை பயன்படுத்தணும். ஒருவேளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தலாம். மனதில் வச்சுட்டு இந்த 2 நிமிட பயிற்சியை தினமும் நேரம் கிடைக்கும்போது தொடர்ந்து செய்வோம். இந்த உடல் நலத்தை காப்போம், முதுமையை தடுத்து இளமையை பராமரிப்போம். நம் நலம் நம் கையில். உங்கள் கண் ரவிவர்மன்.